ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் தேர்ட் ஓகேங்களா மூணாவது யூனிட் எக்ஸசைஸில் கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு சிம்பிளிஃபை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லாட்டி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமன் டிவிஷன் ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிவிஷன் இருக்குது, ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு நடுவில் அடிஷன் இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதோட டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த டினாமினேட்டர் இந்த சைடும் இதை வந்து இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி நான் கொண்டு வரும்போது இந்த கியூ பவர் ஆர் இங்கே போகும்போது கியூ ப்ளஸ் ஓகேங்களா, கியூ ப்ளஸ் ஆறுன்றது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இந்த பி இந்த சைடு போகும்போது பி ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளஸ் தான் இங்கே இருக்குது, டிவைடட் பை காமனாக பிக்யூஆர் அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா. ஸோ காமனாக எப்படி வரும்னா பி இன்ட்டு கியூஆர் ஓகேங்களா. ஸோ இது பி இருக்குது, இது கியூ ப்ளஸ் ஆர் இருக்குது. ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி காமன் டிவிஷன் போட்டுட்டு இங்கே அதே தான், பட் மைனஸ் இருக்குது. ஸோ கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்றத இங்கே கிராஸ் போட்டோம், மைனஸ் இந்த பி இந்த சைடு போகும்போது பி டிவைடட் பை பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இந்த டேர்ம் ஆஃப்லாம் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்குது, சைடில் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். ஸோ இது ஒரு டிவிஷன், அதாவது ரேஷனல் நம்பர் இருக்குது, இங்கே 1 இருக்குது அப்படின்னா இதையும் 2QR மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் இந்த 1 பற்றி 2QR மாறிடுச்சு அப்படின்றப்ப இங்கேயும் 2QRன்னு வரும். ஸோ ரெண்டுக்கும் காமனாக 2QR. அடுத்தது ரிமைனிங் Q ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த 2QR இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டேன். இந்த 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது அதே தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர், பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. ஒரு காமன் டிவிஷனு, காமன் டிவிஷனில் மேலே இருக்க நம்பரோட டினாமினேட்டரும் கீழே இருக்க நம்பரோட டினாமினேட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது இருக்கு இல்லையா, இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது. ஸோ என்னது கியூ ஆறு, அப்போ கியூ ப்ளஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2QR ஓகேவா. இதுதான் ஃபார்முலாவாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ இங்கே இதை கட் பண்ணிட்டேன், மேலே என்ன இருக்குது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இருக்கிறத அப்படியே வரிசையாக எழுதிட்டேன், டிவைடட் பை கியூ ப்ளஸ் ஆறு மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ அப்போ இதை அப்படியே எழுதுறேன். இங்கே இருக்கிறது இந்த இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், கியூ ப்ளஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ஆறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2QR ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதை ஃபுல்லாக அப்படியே எழுதுகிறேன். ஸோ இங்கே இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ஏ இது பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றப்ப ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா, டிவைடட் பை 2QR. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது சிங்கிள் டேர்ம் தான். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி அதாவது இது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். இங்கே இருக்கிறதையும் வரிசையாக எழுதுங்க, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ அப்போ அதை ஆர்டரில் எழுதிருக்கேன், டிவைடட் பை 2QR. ஸோ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் எப்படி எழுதலாம், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2QR ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். எதுக்கு, இங்கே அவன் கொடுத்துருக்க இந்த சம்மோட சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரோட டினாமினேட்டர் ரெண்டையும் சேம் ஆக்குறதுக்காக
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் q + r இந்த சைடும் p இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதே இது q + r p இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் இருக்கிறது p மைனஸில் வரும். கீழே டினாமினேட்டர் ரெண்டு சேம்ன்றப்ப கட் பண்ணிவிட்டு அடுத்தது இதே எடுக்கும்போது இது 1. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்றப்ப 2qr 1க்கு பதில் 2qrன்னு வந்துடும். இந்த ப்ளஸ்ஸு இதை அப்படியே எழுதியிருப்பேன். இந்த 2qrன்றது காமன் டு ஆல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு q + r ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத எழுதலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இது விரிஞ்சிருக்குது. ஸோ அதை நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது a இது ஃபுல்லாக ஏன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா a² - b². அப்போ என்ன வரும் a + b × a - b. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக a இது b. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேமாக இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணிவிட்டேன். இது பார்த்தீங்கன்னா p + q + r இது p + q + r. ஓகேங்களா? அதான் வரிசையாக எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம்ன்றப்ப ஹோல் ஸ்கொயர் போட்டேன். கீழே வந்து 2qr அப்படியே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, புரிகிற மாதிரி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 8th சம் பாருங்கள். அருண், மதன் அண்ட் ராம் ஒர்க்கிங் டுகெதர் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கேன் கிளீன் எ ஸ்டோர் இன் 6 hours. 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் ஈக்குவேஷனை எழுத போகிறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா அருணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெட் அருண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆள் யார்? மதன். ஓகேங்களா? மதன் வந்து ஒய், ராம் வந்து இஜெட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஜெட்டு இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஸோ இப்போ 3 பேரையும் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு 6 hours ஆகும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இவங்க ஒரு நாள் ஒர்க்கு வந்து எக்ஸு அப்படின்னா 1 hour ஒர்க்கு 1 டே ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x 1/y 1/z. ஓகேங்களா? ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா 1/6 hours. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை 1/xன்னு செய்வோம். 3 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை 1/x + 1/y + 1/z தான் எடுக்கணும். 1/x + y + z சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒர்க்கிங் அலோன் மதன் டேக் ட்வைஸ் as long to clean the store as அருள். ஓகேங்களா? ஸோ அருள் செய்கிறத விட அருள் ஒரு வேலையை செய்கிறத விட மதன் வந்து 2 மடங்கு அதிகமாக செய்வான். ஓகேங்களா? ஸோ அருள் அப்படின்றது இது அருள். அருள் செய்கிற வேலையை விட மதன் 2 மடங்கு அதிகமாக செய்வான். ஸோ அருள்ன்றவன் எக்ஸு, மதனுன்றவன் ஒய், 2 பேரும் ஈக்குவலாக வைக்கணும். ஓகேங்களா? இதை எப்படி எழுத போனோம்? அருள் செய்கிற வேலையை விட மதன் 2 மடங்கு வேகமாக செய்வான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அருள் செய்கிற வேலையை 2ஆல் மல்டிபிள் பண்ணுனா மதன் செய்கிற வேலைக்கு ஈக்குவலாக வருமா? ஸோ இதைத்தான் சொல்லுவான். அருள் செய்கிற வேலையை விட 2 மடங்கு மதன் அதிகமாக செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அருள் செய்கிற வேலையை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மதன் செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ராம் நீட்ஸ் 3 times as long as அருள் டஸ். ஓகேங்களா? ராம் வந்து அருள் செய்கிறத மாதிரி 3 மடங்கு அதிகமாக செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் நீட்ஸ் 3 times. ஒரு வேலையை ராம் வந்து 3 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்குது. அருள் செய்கிற வேலையை அதே மாதிரி செய்யணும்னா 3 times அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே அதே தான். அருள் செய்கிற வேலை எக்ஸு, ராம் வந்து இஜெட்டுனா இதை 3 times மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இஜெட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ மொதல் சொன்ன மாதிரியே தான் அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இதில் எக்ஸு, ஒய், இஜெட் இருக்குது. இதில் ஒய்யும் எக்ஸ் இருக்குது, இது இஜெட்டும் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் எல்லாமே எக்ஸாக கிடைக்குமா? ஸோ அதான் இப்போ பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா சப் ஈக்குவேஷன் 2 and 3 இன் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? 1 போட்டு ரவுண்டு போட்டால் அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் இது 1/x, செகண்ட் இது 1 + 1/y, பட் y = 2x, அதனால் நான் 2x போட்டேன். ப்ளஸ் 1/z, z = 3x, ஸோ அதனால் 3x போட்டேன். ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1, இதில் 2, இதில் 3 எல்லாத்தையும் ஏன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை 1/x காமனாக வெளியில் எடுங்க. என்ன வரும்? 1, 1/2, 1/3. ஓகேங்களா? 1/1 கூட வச்சுக்கோங்க.
ஈக்குவல் டு 1/6 ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 3 ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே 1, 2, 3 3க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 × 2 × 3 6 தான் வரும் ஓகேங்களா. எல்சிஎம் எடுத்தால் 6 தான் வரும். ஸோ அப்போ 1 நான் 6ஆக மாற்றணும். என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 2வை 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 6ஆக மாற்றணும்னா 2வை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3யை 6ஆக மாற்றணும். ஸோ அப்போ 3யை 6ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஈக்குவல் டு 1/6. இப்போ 1/x ஈக்குவல் டு எல்லாமே கீழே டினாமினேட்டர் 6, மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க 11 ஈக்குவல் டு 1/6. ஸோ அப்போ 1/x ஈக்குவல் டு இது வந்து அப்படியே இந்த சைடு போகுது. இந்த சைடு போகும்போது எப்படி வரும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறுது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன், இது அந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழியாக மாறிடும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக டிவைடட் பை 11/6ன்னு வரும். அதை வந்து அடுத்த ஸ்டெப்பு 6/11 மாற்றுவோம். சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்? 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன், பட் இது ரேஷனல் நம்பர் அப்படின்றப்ப அந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழியாக மாறிடும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா 1/11. 1/x ஈக்குவல் டு 11. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 11 ஓகேங்களா. ஸோ 11 ஹவர்ஸ். x ஈக்குவல் டு 11 ஹவர்ஸ். எக்ஸ்ன்றது யார்? அருள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் would it take each if they are working alone? ஒருத்தரும் தனித்தனியாக வேலை செஞ்சால் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸு மட்டும் தனியாக வேலை செய்கிறான் அப்படின்னா 11 ஹவர்ஸு. 11 ஹவர்ஸ் அது அருள் மட்டும் தனியாக வேலை செய்கிறதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு மதன் மட்டும் தனியாக வேலை செய்யணும் அப்படின்னா மதன்றது யார்? ஒய். ஒய் ஈக்குவல் என்னது? 2x. ஸோ 2 × எக்ஸுக்கு பதிலாக 11 22 ஹவர்ஸ் ஓகேங்களா. மதன் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து 22 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யார்? ராம். ராம்ன்றவன் யார்? இஜெட்டு. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? இஜெட் ஈக்குவல் டு 3x ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் நான் எழுதியிருக்கேன். y ஈக்குவல் டு 2x, z ஈக்குவல் டு 3x. ஸோ அப்போ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ y ஈக்குவல் டு 2x, z ஈக்குவல் டு 3x. ஸோ 3 × எக்ஸுக்கு பதிலாக 11, 3 × 11 33 ஹவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அருள் மட்டும் 11 மணி நேரம் அந்த வேலையை செய்வான், மதன் மட்டும் 22 மணி நேரம் அந்த வேலையை செய்வான், ராம் மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு 33 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 9th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாலினாமியல் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி போட்டு செய்வோம் இல்லையா. ஸோ இந்த மெத்தட் படி தான் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான், இல்லை ஃபஸ்ட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இதை மட்டும் எடுங்க ஓகேங்களா. லாஸ்ட் வந்து 2 டேர்ம்ஸாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் எடுக்கிறேன். 289 ஓகேங்களா. 289x². ஸோ 289x² அப்படின்றத எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 289ன்றது எதோட ஸ்கொயரு? 17ஓட ஸ்கொயர் ஓகேங்களா. x²ன்றது எக்ஸோட ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ 17x² தான் எதுக்கு சமம்? 289x² அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சால் போதும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதுங்க. 17x². இங்கே கண்டுபிடிச்சது 17x². அதே நம்பர் தான் மேலேயும் எழுதுகிறேன் ஓகேங்களா. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 289x² ஓகேங்களா. லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ சப்ட்ராக்ஷன் ப்ளஸில் வந்ததுனால ஆன்சராக மைனஸில் போடுங்க. இப்போ 289x² மைனஸ் 289x² என்ன வரும்? கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னது? அடுத்த 2 நம்பர் செட்டையுமே அப்படியே கீழே இறக்குங்க. -612x³ ப்ளஸ் 970x² ஓகேங்களா. ஸோ அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன்? ஸோ இதை அப்படியே கீழே இறக்கிட்டேன் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 17 × 2 என்ன வரும்? 34x² ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 612 ஓகேங்களா.
ஸோ 600 நான் இதுக்கு தனியாக பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் -612x³ ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது இந்த மேலே இருக்க டபுளோட இது எடுத்து இதால் டிவைட் பண்ணுங்கள் 34x² ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம் -612x அதுதான் டிவைடட் பை 34 × x × x ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ். ஸோ இதில் 2 எக்ஸை இதில் 2 எக்ஸை கட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா 34 612 அப்படின்றதான் வருது. ஸோ இதை வந்து 2 டேபிளில் கட் பண்ணிங்க அப்படின்னா 17 2s are 34. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 2s are 6 அகைன் 0 1ல் 0 2 கிடையாது 0 போட்டுட்டு 6ன்னு போடுவோம் ஓகேங்களா. இது கவனமாக செய்யணும். 0 போடாமல் நம்ம 36 நிறையா ஸ்டூடெண்ட் போடுவோம். ஸோ எப்போவுமே சிங்கிள் டிஜிட்டில் எதுவும் செட் ஆகலைன்னா 0 போட்டுட்டு தான் டபுள் டிஜிட் எடுக்கணும். இது நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 17 இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 அப்படின்றத பாருங்கள். 308ன்றது 117 17 18 17s are 306 ஓகேங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 18 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே கட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ -18x எதை இந்த நம்பர் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இதால் டிவைட் பண்ணால் எனக்கு வரக்கூடியது -18x. ஸோ அதை தான் இங்கே நான் எழுதுகிறேன் -18x. ஸோ இப்போ இந்த -18xால் இந்த -18xை இங்கேயும் தான் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 2 இடத்துலையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். -18x மேலே இருந்து எடுத்தோம் இல்லையா, இந்த -18xை இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டு என்டையர் செட்டு 34x² -18x இருக்கு இல்லையா இந்த செட்டு. ஸோ இதை இந்த -18xால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ -34 × -18 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 612 மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ -x² × x x³ நெக்ஸ்ட் 18 18 சார் எவ்வளோ வரும் 324 ஓகேங்களா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 324 x × x x². ஸோ இதுதான் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டேர்மை இந்த -18ஆல் மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். -18ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இதை தான் இங்கே எழுத போகிறேன். -612x³ + 324x². 18 18s are 324. ஸோ வழக்கம் போல் மேலே இருக்க டேர்ம்லேருந்து கீழே இருக்க டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ் சைன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் -612x³ + 612x³. ஸோ கேன்சல் ஆயிடும். அடுத்தது பாருங்கள் 970 - 364 x² அப்படியே தான் வரும் ஓகேங்களா. இது கான்ஸ்டன்ட், இது வந்து வேரியபிள்ன்றனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. நம்பர்ஸை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 6ல் 2 போட்டுச்சுன்னா 4, அகைன் 9ல் 3 போச்சு அப்படின்னா 6 ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நம்பர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ 646x² ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அகைன் இந்த 2 டேர்ம் அப்படியே கீழே இருக்குங்க. ஸோ கீழே இருக்குனீங்கன்னா -684x + 361 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த என்டையர் டேர்மை டபுள் ஆக்குங்க. மேலே இருக்கக்கூடிய டபுள் ஆக்கி இங்கே எழுத போகிறோம். ஸோ இது வந்து 34x² -18னா 36x. ஸோ இப்போ இந்த 34 இதை 34ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் என்ன எழுதுறேன்ட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டேர்மு மைனஸ் இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது 646x² டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 34x² ஓகேங்களா. 34x². ஸோ மேலேயும் கீழே x² இருக்கிறதுனால டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். 36 அப்படின்றப்ப இதில் பார்த்தீங்கன்னா 36 டபுள் டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 68 வருமா. ஸோ அதே இது 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 680 அப்படின்னு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 646 ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 34 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து 34 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் 646 ஓகேங்களா. ஸோ அப்போ 34 வந்து 680 அதுலேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 34 வந்து 19 அப்படின்றது தான் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன இருக்குது 19 ஓகேங்களா. இதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ இந்த 646x² 34x² டிவைட் பண்ணால் எனக்கு வர்ற ஆன்சர் 19 ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 19 அதே 19 இங்கேயும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த என்டையர் டேர்ம் இருக்கு இல்லையா,
34 இந்த என்டையர் டேர்ம் அப்படியே எழுதுகிறேன் கீழே. 34x² 36x + 19 ஓகேங்களா. இந்த என்டையர் டேர்ம் அப்படியே எழுதி இந்த லாஸ்ட் நம்பர் என்னது அதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 19 × 34 மல்டிபிள் பண்ணுன்னா 646 தான் எனக்கு வரும். இங்கே கான்ஸ்டன்ட் இங்கே x² இருக்கிறதுனால x². 36 × 90 ஓகேவா. ஸோ இதுவுமே 90ன்றப்ப 20 ஃபஸ்ட்டு 36 மல்டிபிள் பண்ணினீங்கன்னா 720. அதுலேருந்து ஒரு 36 சப்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 684 ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க நம்பர் கரெக்டாக வரும். ஸோ 684 இந்த 19ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ மைனஸ் 684x. அடுத்தது 19 × 19 19 சார். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் எல்லாமே தெரியும். ஸோ 19 சார் என்ன வரும்? 361 ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை தான் நான் இங்கே எழுத போகிறேன். அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன இருக்கும் நான் எழுதுகிறேன். 646x² - 684x + 361. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடுனாலே மேலே இருக்க அந்த டேர்மில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ். கேன்சல் 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 0 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? இது தான் ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்கொயர் தான் இது. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வர ஆன்சர் இது தான் ஓகேவா. அதை தான் எடுத்து எழுத போகிறோம். Therefore the square root கீழே எழுதிக்கிறேன் of 289x² - 612x³ + 970x² - 684x 361 is இதோட ஸ்கொயர் ரூட் வந்து எது? 17x² - 18x + 19 ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வர்ற ஆன்சர் இதுதான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th சம் தான் ஓகேங்களா. ஸோ 10th சம் பாருங்கள். y + 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் y + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y - 5 = 3. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணுங்கன்னா என்னது? ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் y + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y - 5 = 3 அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? ரெண்டு இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்குது. இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய், இங்கே நம்பர் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சைடை மாற்றுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் y + 1 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 3 வச்சுட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போகலாம். இல்லாட்டி இதை வந்து இந்த சைடு 3 எந்த சைடு கொண்டு வந்து இதை அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் y + 1 வச்சுட்டேன். இதை மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ ஏதாவது ஒன்று ஒரு சைடு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஸ்கொயர் ரூட், இதுவும் ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ டேக் த ஸ்கொயர் ஆன் போத் சைடு ஓகேங்களா. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ அப்போ y + 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன் = 3 - 2y - 5 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஸ்கொயரு, இது இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் ஆகாது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது? y + 1 = இது ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா a - b² ஓகேங்களா. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? a² + b² - 2ab ஓகேங்களா. ஸோ இது a, இது b. ஸோ அப்போ a² + b² அப்படின்றப்ப 2y - 5 ஸ்கொயர் ரூட் எடுத்து ஹோல் ஸ்கொயர் -2 × a × bக்கு பதிலாக அதை அப்படியே எழுதுறேன் 2y - 5 ஓகேங்களா. ஸோ இப்போ 3² அப்படின்றது என்னவா மாறும்? 9 ப்ளஸ் இந்த முன்னாடி ஸ்டெப்பில் எப்படி ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சோ அதே தான் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். என்ன வரும்? 2y - 5 ஓகேங்களா. அகைன் -2 3s are 6 6 × √2y - 5 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இருக்க எல்லா நம்பரையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய y + 1 இந்த 9 இந்த சைடு வந்து -9
minus 2y minus 5 இந்த சைடு வந்து plus 5 equal to minus 6 square root of 2y minus 5. இப்போ இதில் பாருங்க y minus 2y. ஸோ பெரிய நம்பர் 2 சின்ன நம்பர் 1 எதுவுமே இல்லைன்னா 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஸோ மைனஸ் பெரிய நம்பர் சைனை போட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 5 ரெண்டு ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 6 மைனஸ் 9. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கான சைனை போட்டுட்டேன். ஸோ இங்கே இருக்கக்கூடியது மைனஸ் 6 2y மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து காமனாக மைனஸ் எடுத்துட்டேன்னா y ப்ளஸ் 3ன்னு மாறும். இந்த மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டா y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நம்பர் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வந்து ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகாமல் மேலே செஞ்ச அதே ஸ்டெப் தான் இங்கேயும் செய்கிறேன். இங்கே எப்படி நம்ம ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் நான் ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறேன். ஸோ டேக் த ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டு கிடையாது. அப்போ ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால விரிச்சு எழுதிட்டேன். ஸ்கொயருன்றது 6க்கு காமன். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கும்போது 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு y square plus 9 plus 2 3s are 6y equal to 6 6 are 36 into 2y minus 5. ஓகேங்களா? ஸோ 36 into 2y போட்டிங்கன்னா 72y. 5 into 36 180. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6y 72 இந்த சைடு வந்து மைனஸ் 72y மைனஸ் 180 இந்த சைடு வந்து ப்ளஸ் 180 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இது ஒய் ஸ்கொயர். இதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணினேன்னா எனக்கு வந்து மைனஸ் 66y. இதையும் ஆட் பண்ணேன்னா ப்ளஸ் 189 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியலை நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்குமா? ஸோ இதில் நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுனா 189 கிடைக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுனா 189. அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 66 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 66, இது 180. 180ன்றது 60க்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 60க்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ 63 3 சார் 9. ஓகே 63 இன்ட்டு 3 கரெக்டாக வரும். ஓகேங்களா? 63 இன்ட்டு 3 போட்டு பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9 3 6 சார் 18. ஓகே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது ப்ளஸ் மல்டிபிள் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் ஆட் பண்ணால் மைனஸ் வருது அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் 66 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 189 மைனஸ் 63 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 66. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒய் மைனஸ் 63 ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், ஒய் மைனஸ் 63 ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா ஒன்று இது 0வாக இருக்கணும் இல்லை இது 0வாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 63 ஆர் ஒய் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒய்க்கான ஆன்சர் ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஸோ அவன் கேட்டிருக்க சால்வ் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ ஓகே வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சம்மரோட பார்த்துக்குங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான். கொஸ்டின் பாருங்கள். A boat takes 1.6 hours longer to get 36 km up a river than down the river. ஓகேங்களா? ஸோ என்னது 1.6 hours டைம் எடுத்துக்குது இந்த 36 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் அது சும்மா சொல்லலை, அப் ஏ ரிவர் தேன் டவுன் த ரிவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 1.6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன் த ரிவரை விட அப் த ரிவர் போகும்போது 1.6 hours எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கரண்ட் இஸ் 4 km/h. ஸோ அந்த வாட்டரோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 km/hன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டரில் அதோட போட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ போய்கிட்டு இருக்கு. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. வாட்டரோட ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது பி. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த போட்டு வந்து வாட்டரோட ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே இது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா இந்த வாட்டர் எந்த டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் தான் போட்டும் போகுது. ஸோ போட்டோட ஸ்பீடு ஏ அப்படின்றதும் பின்றது வாட்டரோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஏ அப்படின்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் போட். ஓகேங்களா? அதே இது இப்படி போட்டு பி போட்டோம் அப்படின்னா என்னது? ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறது அப்ஸ்ட்ரீமு, ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாட்டர் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா, நான் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆக மொத்தம் ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும்? இந்த 20 - 10ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்பீடை நோக்கி நம்ம பிடிச்சி போகும்போது இந்த ஸ்பீடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இந்த போட்டோட ஸ்பீடை சொல்லணும். ஸோ அதே இது வாட்டர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா, நம்ம போட் வந்து 20 km/h அப்படின்ற ஸ்பீடில் போச்சு அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி 30 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஸ்பீடு ப்ளஸ் போட்டோட ஸ்பீடு. அதே இது அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் போட்டோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஸ்பீடு, போட்டோட ஸ்பீடு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போமா? சம பார்ப்போம். உள்ளே பாருங்கள். ஸோ ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு, அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் என்னது? ஏ மைனஸ் பி. டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டிஓடபிள்யூஎன். ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்றது இதோட ஸ்பீடு, இது வந்து ஏ ப்ளஸ் பின்றது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்? 1.6 hours அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொன்று 36 கிலோமீட்டர் அப்படின்லாம் கொடுத்துருக்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரியும், ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்பீடு ஈக்குவல் என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துனே அவன் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே அவன் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 36 கிலோமீட்டர். ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்த 36 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் இந்த சைடு அப் ஸ்ட்ரீம் தனியாக எழுதுகிறேன், டவுன் ஸ்ட்ரீம் தனியாக எழுதுகிறேன். ஸோ அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீடு வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், ஸ்பீடும் கொடுத்துட்டான். அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி. அப்போ டைம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா ஸ்பீடு இங்கே வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து டிஸ்டன்ஸு 36 டிவைடட் பை ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமுக்கு என்ன எழுதியிருக்கோம், ஏ மைனஸ் பி. அதே இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு டைம் வந்து என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதே 36, ஸ்பீடு வந்து என்ன எழுதியிருக்கோம், ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி. ஸோ இது வந்து அப் ஸ்ட்ரீம் வந்து டியூன்னு வைங்க, டவுன் ஸ்ட்ரீம் வந்து டிடின்னு வைங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து போட்டோட ஸ்பீடு அப் ஸ்ட்ரீம்லேயும் டவுன் ஸ்ட்ரீம்லேயும். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், நார்மலாக வாட்டரில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா. நார்மல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம நார்மல் ஸ்பீடு அப்படின்றப்ப என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜை போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் ஒன்று சொல்லியிருக்கான், இது ரெண்டுக்கும் உள்ள வேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த டியூவில் இருந்து டிடியை சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு கிடைக்கக்கூடியது 1.6 ஹவர்ஸ். ஓகேங்களா. ஸோ டியூவில் இருந்து டிடியை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 1.6 ஹவர்ஸ். ஸோ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏ வந்து என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதை வரைக்கும் முதல் பார்த்துருவோம். நான் உங்களோட பார்த்துறேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறது, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் போகிறது. வாட்டரோட ஃப்ளோ, போட்டோட ஸ்பீடு ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட்டு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய ஸ்பீடு தான். அதே இது டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏயும் பியை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36. இப்போ அப் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸு 36, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமுக்கு ஏ மைனஸ் பி. அதே இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டிடி ஈக்குவல் டு 36 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா. பட் கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 1.6. ஓகேங்களா. அதாவது அப் ஸ்ட்ரீமில் ஆகக்கூடியதை விட டவுன் ஸ்ட்ரீமு 1.6 ஏர்லியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப் ஸ்ட்ரீமில் தான் அதிக நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 1.6க்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ அடுத்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்கள். 4ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கரண்ட் இஸ் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரோட ஸ்பீடு வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது பி வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸு நம்மளுக்கு 36 கொடுத்த மாதிரி பியும் வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் எழுதக்கூடிய அந்த டியூ மைனஸ் டிடி ஃபார்முலாவை மாற்றலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டியூ, இது வந்து டிடி. ஓகேங்களா. ஸோ இப்போ பிக்கான வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாமா, பி ஈக்குவல் டு 4ன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 36 டிவைடட் பை ஏ மைனஸ் 4 மைனஸ் 36 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1.6. ஓகேங்களா. ஏ ப்ளஸ் 4. ஸோ இது ஏ மைனஸ் 4, இது ஏ ப்ளஸ் 4. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் ரெண்டு 36 காமன்றானா 36 வெளியில் எடுத்துடுறேன். ரிமைனிங் இங்கே 1 இருக்கும். ஏ ப்ளஸ் 4ன்றப்ப இங்கே ஏ ப்ளஸ் 4, 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 4, ஏ ப்ளஸ் 4, இங்கே 1 இருக்கும். 1 இன்ட்டு ஏ மைனஸ் 4. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஏன்னா டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மைனஸ் ஏக்கு மட்டும்தான் நினைப்போம். ப்ராக்கெட்டில் போட்டால் தான் அந்த மைனஸ் ஏவுக்கும் 4க்குன்றது நமக்கு தெரியும். ஸோ டிவைட் பை ரெண்டையுமே சேர்த்து எழுதுனா ஏ மைனஸ் 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1.6. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை எப்படியே எழுதுகிறேன். இந்த 36 எந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த 1.6 ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எழுதலாம், 16/10 எழுதலாமா. பாயிண்டில் இருந்து எனக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால 1.6 16/10 எழுதிட்டேன்.
இந்த 36 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு வரும்போது எப்படி வரும் 1/36ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் பாருங்கள், a + 4 மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -a மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. ஸோ இது a - b a + b ஃபார்முலா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், a² - b². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -a + a கேன்சல், 4 + 4 8 டிவைடட் பை a² - 16 ஈக்குவல் டு இது வந்து 16 டிவைடட் பை 10 இன்ட்டு 1/36. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை 188 2 6 ஆர் 2 8 ஆர் 16. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு மேலே நியூமரேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், ஈக்குவல்ட்டுக்கு இந்த கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், டபுள் சைடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட் பண்ணிங்கன்னா இது வந்து 5. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது, a² - 16 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 36 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா மேலே எல்லாமே ஒன்று தான். அப்போ மேலே எல்லாமே 1 அப்படின்னு இருக்கும்போது டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டராக மாற்றிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், அதை சொல்லாமல் நான் டைரெக்டாக அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத மேலே, இது எவ்வளோ மேலே எழுதிருக்கேன். எதுக்காக, மேலே எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிடுறேன். 1/a² - 16 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 36. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இந்த 5 இன்ட்டு 36 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், இந்த a² - 16 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்டு 36 என்ன நம்பர் வரும் எனக்கு, 36 180. ஸோ a² - 16 ஈக்குவல் டு 180. இந்த -16 அந்த சைடு போகும்போது 180 -16 வந்து +16 மாறும். ஸோ a² ஈக்குவல் டு 196. அப்போ a வந்து என்னவா வரும், நம்மளுக்கு வந்து +or - 14. ஓகேங்களா? 14ஓட ஸ்கொயர் தான் வந்து 196. அப்போ a² 196னா a வந்து +or - 14. ஸோ அப்போ வந்து ஏன்றது ஸ்பீட் ஆஃப் த போட்டு. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் த போட்டு. இந்த போட்டோட ஸ்பீடு வந்து ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா, ப்ளஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து +14 ஆர் -14 ரெண்டுமே வரும். பட் வந்து மைனஸ் வந்து ஸ்பீடில் வராதுன்றதுனால இதை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு +14 மட்டும் எடுக்கிறேன். தட் ஃபோர் த ஸ்பீட் ஆஃப் த போட் ஈக்குவல் டு 14 km/h. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 11th சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் எப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி எப்படி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணாங்க, ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் பார்க் ஆஃப் பெரிமீட்டர் 320 மீட்டர் அண்ட் த ஏரியா 4800 மீட்டர் ஸ்கொயர், இப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். ஓகேங்களா? ஒரு பார்க்கு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க, ரெக்டாங்குலர் பார்க்கு, அதோட பெரிமீட்டர் இவ்வளோவும் ஏரியா இவ்வளவும் இருந்தால் லென்த்தும் பிரெத்தும் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெரிமீட்டருக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா? எவ்வளவு அங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 320 மீட்டர். ஓகேங்களா? 320, அதாவது பெரிமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 320 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா. ஓகேங்களா? இது வந்து ரெக்டாங்குலர் அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் பாக்ஸு, பெரிமீட்டர் இவ்வளவு. ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, லென்த்தும் பிரெத்தும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், எல் இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு அவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 160. ஓகேங்களா? எல் இன்ட்டு பி அப்படின்றது கொஸ்டினில் நம்மளுக்கு 160 கிடையாது, 4800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4800 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி வந்து 320. அப்போ எல் ப்ளஸ் பி வந்து எவ்வளவு, 320 டிவைடட் பை 2 160. ஓகேங்களா? எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160, பி ஈக்குவல் டு என்னது 160 மைனஸ் எல்லாம். ஓகேங்களா?
ஸோ பி ஈக்குவல் டு 160L. இது எனக்கு இருக்கக்கூடியது இந்த எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. ஓகேங்களா, இதுலேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து எல்பி ஈக்குவல் டு 4800. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்மளாவே நம்பர் போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கிறேன். பெரிமீட்டர் வந்து 2 × எல் ப்ளஸ் பி 320 மீட்டர். அப்போ எல்பி வந்து எல் ப்ளஸ் பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 320-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இது வரும். ஓகேங்களா, ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஏரியா எல்பி ஈக்குவல் டு 4800 மீட்டர் ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் இருந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல். ஏன்னா எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ சப் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல் எதில் கொடுக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷனில் நான் போடுறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்குது? எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. ஸோ எல் ப்ளஸ் பிக்கு பதிலாக 180 மைனஸ் எல் இதில் போட முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லுன்னு வரும். ஸோ எல் கேன்சல் 180 ஈக்குவல் டு 180ன்னு வரும். ஸோ அப்போ இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பியில் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தான் பி எடுத்திருக்கோம். மறுபடியும் அதிலே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் எனக்கு 0 தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எதுக்காக நான் எடுத்து காமிச்சேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏன் ஃபஸ்ட்டில் போடுறோம் செகண்டில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக 180 மைனஸ் எல்லுன்னு போட்டிங்கன்னா எல்லும் கேன்சல். ஆன்சர் என்ன வரும்? 180 ஈக்குவல் டு 180 தான் வரும். பி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 4800. பி ஈக்குவல் டு ஓகேங்களா, எல் எழுதிட்டேன். பி ஈக்குவல் டு என்னது? 180 மைனஸ் எல். ஓகேங்களா, ஸோ பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள்? 4800. 80 இன்ட்டு 180 180 எல். எல் இன்ட்டு 180 180 எல் மைனஸ் எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4800. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த எல் ஸ்கொயர் நான் அந்த சைடு கொண்டு போனோம். எல் ஸ்கொயர் 180 எல் அந்த சைடு கொண்டு போனோம். மைனஸ் 180 எல் இது அந்த சைடு தான் இருக்குது. 4800 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வழக்கம் போல் நான் ஃபேக்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ 4800 அப்படின்னா 4 டேபிளில் போட்டாலே நமக்கு வந்துடும். என்னது? 21 4. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 19 தான் வரும் டிஃப்ரென்ஸு. அப்போ 19க்கும் 4க்கும் 21க்கும் செட் ஆகாது. ஸோ 4 போட வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 போடலாம். 112 4 12s 12 போட்டிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 12ஐயும் 4ஐயும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வருது? 160. எனக்கு இருக்குது 180. சாரி, நம்மளோட கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கோம். நம்ம என்ன அப்படின்னா இங்கே 160 தான் இருக்குது. ஸோ இது 160. ஸோ 12th சம்மு நான் தப்பாக செஞ்சுருக்கிறேன், அதனால் அழிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள். இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் பார்க்கை டிசைன் பண்ண முடியுமா? பெரிமீட்டர் வந்து 320 மீட்டர் ஆகும். ஏரியா வந்து 4800 மீட்டர் ஸ்கொயராகவும் வச்சுக்கிட்டா அப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். அதோட லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நான் எடுத்து எழுதுகிறேன். ரெக்டாங்குலர் அப்படின்றதுனால ரெக்டாங்குலர் பார்க்கு. ஸோ அப்போ அதோட பெரிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 2 × எல் ப்ளஸ் பி. ஸோ அது என்ன கொடுத்துருக்கான்? அவன் கொடுத்துருக்கிறது பெரிமீட்டருக்கு வந்து 320 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி தான் ஏரியா. எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4800 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 2 × எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 320. அப்போ எல் ப்ளஸ் பி வந்து 320 டிவைடட் பை 2 என்ன வரும்? 160. ஸோ அப்போ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160. ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எல்லும் பியும் அப்படியே எடுக்கிறான் 4800. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எல்பி ரெண்டுமே தெரியும். பட் இங்கேயும் எல்பி ரெண்டு ப்ளஸ்லேயும் இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லேயும் இருக்குது. பட் எனக்கு எல்பி ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்று ரெண்டையுமே எல்லாம் மாற்றலாம், இல்லை ரெண்டையுமே பியாக மாற்றலாமா? ஸோ ரெண்டையுமே ஒன்று எல்லாம் மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையுமே பியாக மாற்றணும். ஸோ
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையுமே பியாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எப்படி மாற்றலாம், 180 இந்த ப்ளஸ் எல் வரும்போது இந்த சைடு வந்துடுமா, ஓகேவா. ஸோ பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல். ஸோ இப்போ சப் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல் இன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் மறுபடியும் போட்டேன் அப்படின்னா எல்லும் எல்லும் கேன்சல் ஆகும், பியும் கேன்சல் ஆகும். ஸோ மீதி இருக்கிறது 160 தானே, இது 160. ஸோ ரெண்டுமே 160 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட முடியாது, செகண்ட் ஈக்குவேஷனில் தான் போட முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 4800, பிக்கு பதில் 160 மைனஸ் எல்லை எடுக்கிறேன் 4800. ஸோ எல்லை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 160 எல் இன்ட்டு எல் ஸ்கொயர். ஸோ மைனஸில் இருக்குது 4800. ஸோ இப்போ எல் ஸ்கொயர் எனக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர் எப்போவுமே ப்ளஸில் வரணும். ஸோ மைனஸில் இருக்கிற அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸில் வந்துடும். 160 எல் அந்த சைடு போகும்போது மைனஸ் 160 எல், இது அந்த சைடு தான் இருக்குது. 4800 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே, இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. மல்டிபிள் பண்ணால் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4800, ஆட் பண்ணால் 160, ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். 12 + 4 16 தான். 16 மீன்ஸ் 160 கூட கொண்டு வரலாம், ஓகேங்களா. 120 × 4 போட்டால் 160 வராது, 120 போடலாம். 120 × 40, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம செட் பண்ணணும். நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் யோசிக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 00 அங்கே வந்துடும். 12 × 12 4 48. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸில் வருது. நம்ம பட் ஆன்சர் வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ்ன்றப்ப இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் மைனஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு தேவையானது எல் மைனஸ் 120 எல் மைனஸ் 40, ஓகேங்களா, ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 120 ஒரு ஆன்சரு, எல் ஈக்குவல் டு 40ன்றது ஒரு ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரெண்டு விதத்தில் செய்யலாம். எல் ஈக்குவல் டு 120ன்னு கொண்டு போய் எதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160. ஸோ அப்போ எல் வந்து 120ன்றப்ப பி ஈக்குவல் டு 160, பி ஈக்குவல் டு 160. இந்த 120 இந்த சைடு வரும்போது மைனஸ் 120, பி ஈக்குவல் டு 40, ஓகேவா. எல் 120ன்றப்ப பி வந்து 40. அடுத்தது செகண்ட் ஆன்சர். ஸோ இந்த சைடு வரேன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160, எல் வந்து 40ன்றப்ப பி வந்து 160. ஸோ பி ஈக்குவல் டு 160 மைனஸ் 40 120, ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா லென்த்து 120, பிரெத்து 40. இன்னொன்று லென்த்து 40, பிரெத்து 120. ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் லென்த்து தான் எப்போவுமே பிரெத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப லென்த்து 120, பிரெத்து 40ன்றதான் கரெக்டான ஆன்சர். லென்த்து கம்மியாகவும் பிரெத்து அதிகமாகவும் இருந்தால் சொல்ல மாட்டோம், எது அதிகமாக அதுதான் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். தட் ஃபார் த லென்த் ஆஃப் த பார்க் ஈக்குவல் டு 120 மீட்டர் அண்ட் த பிரெத் ஆஃப் த பார்க் ஈக்குவல் டு 40 மீட்டர். ஸோ இதுதான் வந்து 12th சம்முக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக கிளாஸ் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த கொஸ்டினோட பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸு 3rd யூனிட் எக்ஸசைஸு. அதில் இருக்கக்கூடிய 13th சம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ கொஸ்டினை பாருங்கள். அட் t minutes past 2 PM, ஓகேங்களா. t minutes past 2 PMனா 2 PMக்கு அப்புறம் t minutes. The time needed to 3 PM is 3 minutes less than t square by 4, ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது, டைம் வந்து 2 hours 2 PM 3 PM சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இது 3 PM, இது 2 PM. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, t minutes past 2 PM. ஸோ t minutes past 2 PM, 2 PM போயிட்டு t minutes ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து the time needed to 3 PM is 3 minutes less than t square minus 4. ஸோ less than t square minus 4னா t square by 4, இதில் இருந்து 3a சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 3 minutes less than t square by 4 அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்,
இந்த பொசிஷன் வந்து t²/4 - 3க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பிஎம்லேருந்து டி செகண்ட் கழிச்சு இருக்கக்கூடிய அந்த இடம் 3 பிஎம்லேருந்து t²/4 - 3 டைமுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இது பிளேஸ் இல்லை, இது டைம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 பிஎம், இது 3 பிஎம். இது வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க 3 மினிட்ஸுன்ட்டு. அப்போ 2 பிஎம்லேருந்து 3 பிஎம் வரைக்கும் மொத்தம் எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த 60 மினிட்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இது ப்ளஸ் இது ரெண்டுக்கும் ஈக்குவல் தான் இந்த 60 மினிட்ஸ். ஓகேங்களா? மொத்த டைம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? டி ப்ளஸ் t²/4 - 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது, இதில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். ஸோ அப்போ எல்லாமே 4ஆக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போ t × 4 4t/4 ப்ளஸ் இது ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணல, அப்படியே எழுதிட்டேன். இது பார்த்தீங்கன்னா -3 4s are 12/4 = 60. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எல்லாமே காமனாக 4 இருக்குது. ஸோ அப்போ ஒரே தடவை எழுதலாம். 4t + t² - 12 = 60. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு t² எப்போவுமே நம்ம பவரில் அதிகம் இருக்கிறதா ஃபஸ்ட்டு எழுதுவோம். அடுத்தது அதோட பவர் கம்மி, அடுத்தது அதோட பவர் கம்மி இல்லாட்டி கான்ஸ்டன்ட் டேர்ம் = 60. இந்த 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது × 4. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், t² + 4t - 12 = 240. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 240 இந்த சைடு வரும்போது t² + 4t - 12 - 240 = 0ன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ அப்போ t² + 4t - 252 = 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான ஃபேக்டரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக டீயோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணுனா -252, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 4. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4. அதனால் நான் வந்து இங்கே 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 146 146 அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். 2வும் 146க்கும் எடுத்தால் அழகாக 100க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற நம்பர் மாதிரி 2 நம்பர் எடுக்கணும். அப்படின்னா தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 24 12 12 வச்சேன் அப்படின்னா பாருங்கள், 2 12s are 24 அகைன் 1. ஸோ அப்போ 21 12 போடலாம். ஸோ கிட்டத்தட்ட இது கரெக்டாக. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸ் வரல. அப்போ இந்த யோசிச்சதுக்கு தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 பார்த்தீங்க, 12க்கு அப்புறம் 13லாம் வராது. 14 வருமானு பாருங்கள். 14 வரும் பாருங்கள். 14 செக் பண்ணி பாருங்கள். 14 பார்த்தீங்கன்னா 1 14 14 அகைன் 62. 62ல் எத்தனை 14 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 14 இல்லை 4 8 18 14 சார். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் 252. ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸு 4. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மல்டிபிள் பண்ணால் மைனஸ். அப்போ 2 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது +4. அப்போ சின்ன நம்பர் மைனஸ், பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ t + 18 × t - 14 = 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு இதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். 252 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோடனே நான் என்ன பண்ணலாம்? 252-ஐ 2ஆல் எடுங்க. 1 2 6 126. ஓகேங்களா? ஸோ 126ன்னு எடுக்கும்போது இதை வந்து நான் எப்படி எடுக்கலாம்? 6ன்னு எடுக்கலாம். 6 கூட வேணாம், அகைன் 2ஆகவே எடுங்க. இல்லை 3 எடுங்க, அதுதான் செட் ஆகும். ஓகேங்களா? ஃபேக்டர் வந்து நம்ம ப்ரைம் நம்பராகவே போவோம். 2 அதுக்கப்புறம் 3 எடுத்திங்கன்னா 4 2 42. 42னா 7 எடுத்திங்கன்னா 6ன்னு வரும். கொஞ்சம் பெரிய நம்பர், அதாவது ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும், ஆனால் பெரிய நம்பர். 2வே எடுத்திங்கன்னா 21 வரும். அகைன் 3 போட்டிங்கன்னா 7 வரும். எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 போட்டிங்கன்னா 2 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் என்னது? 2 × 3 × 7 × 3 × 2 இதெல்லாம் 252. ஸோ இதை 2 நம்பராக பிரிக்கணும்னா 2 செட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 6 ஆர் 2 3s are 6 6 7s are 42. 42 இது ரெண்டையும் பிரிச்சிங்கன்னா 6
ஸோ 42 நமக்கு செட் ஆகாது. அடுத்தது கொஞ்சம் பெரிய நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ 2 × 3 6. இந்த 6 × 2 12. இது வந்து பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பரோட காம்பினேஷனை நம்ம தனித்தனியாக போட்டு பாருங்கள். ஸோ இதையும் போட்டு பார்த்தீங்கன்னா வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுவும் வரல அப்படின்னா அகைன் இது 2 போடுங்க, இது 3 போட்டு பாருங்கள். 2 × 3 × 3 2 × 7. ஸோ 9, இது 18, இது 14. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 4 காம்பினேஷன் தான் வரும் இந்த நம்பருக்குலாம். ஸோ இந்த 4யுமே நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு வந்து எனக்கு 4 வருதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரை போட்டு ப்ரைம் ஃபேக்டராக பிரித்து எந்தெந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணி செட்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணுன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் 4 வரும் அப்படின்ற வச்சு நம்ம போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 2, 3 சமம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யோசிக்க தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ t = t ப்ளஸ் 18 = 0. 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0. ஸோ அப்போ 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக 0வாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ t + 18 = 0. அப்போ t = -18 ஆர் t = 14. ஓகேங்களா? டீன்றது டைமு. தட் டைம் வந்து எப்போவுமே என்னது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும், நெகட்டிவாக வராது. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். that for time t = 14. ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னது 14 செகண்ட்ஸு அப்படின்றதான் 14 மினிட்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த சம் உங்களுக்காக பார்த்துக்கோங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 14th சம் தான். கொஸ்டினை பாருங்கள். த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் எ ஹால். ஒரு ஹாலில் எத்தனை நம்பர் ரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் சீட்டு வந்து ஒவ்வொரு ரோலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலில் ஒரு 12 ஹால் 12 ஹால்ஸ், ஒரு ஹாலில் 12 ரோஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் 12 சீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. The total number of seats in the hall will increase by 375. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹாலில் இருக்க சீட்டை 375 இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்டு, நம்பர் ஆஃப் ரோவை டபுள் ஆக்கிட்டு அண்ட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய சீட்டோட நம்பரை 5 கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கம்மி பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 375 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். ஸோ ஆரம்பத்தில் அந்த ஹாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதைத்தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கதை எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் SEATS சீட்ஸ் இன் எ ரோ ஈக்குவல் டு X. ஓகேங்களா? அடுத்தது therefore the total number of rows equal to Y. இங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் எக்ஸு, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒய்யும் எக்ஸும் ஈக்குவல் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இதை நோட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு அந்த ஹாலில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இந்த இருக்குது. The number of rows is doubled and the number of seats in each row is reduced by 5. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா எக்ஸு. ஓகேங்களா? அப்போ எக்ஸில் இருந்து 5 ரிடியூஸ் பண்ணினேன் அப்படின்னா அது வந்து எதுக்கு இதோட நம்பர் ஆஃப் ரோஸோட டபுள் மடங்கு. ஓகேங்களா? அதுதான் அவன் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்னால் ஒய் தான். நம்மளுக்கு எக்ஸில் வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல 2x இல்லாட்டி நீங்கள் ஒய்னே எடுங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஒய்னே எடுத்துக்குவோம். இன்னொரு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். The total number of seats in the hall will increase by 375. ஸோ total number of seats. ஓகேங்களா? ஸோ total number of seatsன்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் x ஸ்கொயருன்றது. ஸோ இது வந்து 375 இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது ஒய். ஸோ
ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் ஓகேங்களா, இதுதான் ஒய். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 375க்கு ஈக்குவல். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்டு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை வந்து டபுள் ஆக்குறேன். அண்ட் த நம்பர் ஆஃப் சீட் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. அண்டு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸுன்றது எக்ஸு இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. ஸோ அப்போ எக்ஸில் 5 ரெடியூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு ரோக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, the total number of seats in the hall will increase by 375 if the number of rows is doubled and the number of seats in each row is reduced by 5. ஓகேங்களா, ரெடியூஸ்டுனா கம்மி பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ 2x நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒய் இருக்குது. பட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2yயை எக்ஸாக மாற்றிக்கலாம், ஏன்னா எல்லாமே எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு 2x 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2x மைனஸ் 10x. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 375 இந்த சைடு வரும்போது மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 375. ஓகேங்களா, ஆட் பண்ணால் மைனஸ் 10. ஸோ மல்டிபிள் பண்ணால் 375, ஆட் பண்ணால் மைனஸ் 10. எந்த நம்பர் பாருங்கள். ஸோ இது வந்து 10 வர்ற மாதிரி இருக்கணும், ரெண்டு நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 டேர்ம்ஸ் கிட்ட போயிடும். ஸோ 25ன்னு எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் போட்டு பார்ப்போம். 37ல் 125 இருக்குது, அகைன் 12 125. ஸோ அப்போ அகைன் ஒரு என்ன நம்பர் போடலாம்? 35க்கு 25 வராது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதெல்லாம் போடலாம் அப்படின்னா 10 வருது. 25க்கும் 15க்கும் போட்டு பாருங்கள். ஸோ 15 10 25 சார் 250. அதில் பாதி 125. ஸோ 250 ப்ளஸ் 125 375. ஸோ இது கரெக்டாக வருது. ஓகேங்களா, ஸோ 15ம் 25ஐயும் மல்டிபிள் பண்ணால் 375. ஆன்சர் மல்டிபிள் பண்ணுறது மைனஸில் இருக்குது. ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்னால் பெரிய நம்பர் தான் மைனஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து எக்ஸு மைனஸ் 25 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதை ஃபேக்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் 5ல் போடுறேன். 7 5 ஆர் 35 50 75. ஓகேங்களா, அகைன் 5 போட்டேன் அப்படின்னா 150. அகைன் 5 போடுறேன் 3. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 அப்படின்றது தான் 375. இதை நான் ஃபேக்டர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 நம்பரை 2 செட்டாக பிரித்து மல்டிபிள் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது நான் முதல் 2 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 5 இன்ட்டு 5, அடுத்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணேன் 5 இன்ட்டு 3. ஸோ 5 இன்ட்டு 5ன்றது 25, 5 இன்ட்டு 3ன்றது 50. ஸோ முதல்லேயே நம்மளுக்கு வரும். ஒரு வேளை மாற்றி எடுத்து பாருங்கள். 5ஐயும் ஸோ எப்படி எடுத்தாலும் 2 5 தான் போட முடியும், 3 5 போட்டு ஒரு 3 போட முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் உங்களால் யோசிக்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு 375 ஃபேக்டர் எல்லாம் பிரித்து ப்ரைம் ஃபேக்டராக பிரித்து அதுக்கப்புறம் 2 செட்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 25 ஜீரோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருந்தால் தான் ஆன்சர் 0. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் வந்து 125 இல்லை மைனஸ் 15. எக்ஸுன்றது என்னது? நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ. ஓகேங்களா, அப்போ ரோவில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து எப்போவுமே நெகட்டிவில் வராது. தட் ஃபோர் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ வந்து 25. அடுத்தது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அதுவும் 25 தான். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த
ஆல் அட் த பிகினிங். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது கேட்டுட்டாங்க. இதுதான் 25 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ வந்து 25. த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 25. ஏன்னா ரோஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஒன்று தான். ஸோ அப்போ ரெண்டுமே 25. ஃபைனல் ஆன்சர் 25 அப்படின்றத நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸு 3rd யூனிட் எக்ஸசைஸு. ஸோ இதில் கூடிய 15th சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 3. ஃபைண்ட் த பாலினாமியல் whose ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் டியூட்டா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. ஓகேங்களா? இதோட ரூட்ஸ் 2 ரூட்ஸை வச்சுட்டு அதுக்கான பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஒன் பை ஒன்னாக செய்வோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தான் நான் வந்து கொடுத்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்ற மெத்தடில் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? -2 இருக்குது. சி இருக்க இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபார் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்னது? -b/a. ஸோ மைனஸ் பிக்கு பதிலாக -2 ஏக்கு பதிலாக 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு என்னது? ஆல்ஃபா பீட்டா. ஆன்சர் கொஸ்டின் என்ன? c/a. சின்ற இடத்துல 3 இருக்குது, ஏன்ற இடத்துல 1 இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. ஸோ இதுவை ரூட்ஸாக வச்சு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்றது ஒரு ரூட்டு, பீட்டா ப்ளஸ் 2ன்றது ஒரு ரூட்டு. சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றப்ப ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. ஸோ எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? 2ன்னு தெரியும். ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணுறேன். 2 + 4 = 6. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு 6. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2. ஓகேங்களா? இதையும் மட்டும் இதையும் மட்டும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா, 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா. அடுத்தது 2 இன்ட்டு 2 4. ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே அடுத்து எழுதுகிறேன். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. ரெண்டுக்கும் 2 காமன் எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ we know that ஆல்ஃபா பீட்டான்றது 3, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 2. ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 3, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றதுக்கு 2 ப்ளஸ் 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 3 ப்ளஸ் 4 இந்த 4 ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 11. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? 11. ஸோ இப்போ நம்மளுக்கான ஈக்குவேஷன் என்னது? ஸோ தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய காமன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவை போட்டு பாருங்கள். x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 11 ஈக்குவல் டு 0. by x² மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் 6x ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவை ரூட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த பாலினாமியல்லேருந்து எடுத்ததை அதே இது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பி 2
பீட்டா ப்ளஸ் 2வை ரூட்ஸாக வச்சுருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இது ஒரு ரூட்டாகவும், பீட்டா மைனஸ் 1 டிவைட் பை பீட்டா ப்ளஸ் 1 இது ஒரு ரூட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான சம் ஆஃப் த ரூட்ஸ், ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே வந்து பீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆல்ஃபா மைனஸ் 1 இங்கே வந்து பீட்டா மைனஸ் 1 இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 1 வரணும் அப்படின்றதுக்கு நான் பீட்டா ப்ளஸ் 1 இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு போயிருக்கும், இது இந்த சைடு போயிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் கீழே காமனாக வந்துட்டோம். ஸோ இப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா, மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா தான். ஓகேங்களா? பீட்டா ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பீட்டாலும் ஒன்று தான். அடுத்து பீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா, மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை இதை அப்படியே எழுதலாமா, ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதையும் கூட மல்டிபிள் பண்ணிடுங்க. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, 1 இன்ட்டு பீட்டா பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள், ஆல்ஃபா இருக்குது மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல். ஸோ மீதி என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 1 மைனஸ் 1, ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற டேட்டா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸு ஃபஸ்ட்டு டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா 2, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 3 மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ 2 3s are 6 மைனஸ் 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 6. ஸோ 4/6 2/3. ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, 2/3 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் கட் பண்ணினா 6 மைனஸ் 2 6, இதுலேருந்து 2 3s are 6, 6 மைனஸ் 2 2, கீழே எல்லாம் ஆட் பண்ணால் 4 6, 6 மைனஸ் 2 4, இந்த 6. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 2 2s are 4, 2 3s are 6. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் 2/3. நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 டிவைட் பை பீட்டா ப்ளஸ் 1. ஸோ வழக்கம் போல் அப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 என்ன வரும், மல்டிபிள் பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. கீழே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ மேலே மைனஸ் இருந்ததுனால எங்கெல்லாம் மைனஸ் வந்துச்சோ அங்கெல்லாம் ப்ளஸ் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஏன்னா நம்மளுக்கு தேவையானது கண்டுபிடிச்சது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதை நான் மாற்றுறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை மைனஸை வெளியில் எடுத்தேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு மாறுமா, ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சது என்னது, 3. ஸோ 3 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 1. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான வேல்யூவையும் ஆல்ஃபா பீட்டாவுக்கான வேல்யூவையும் இங்கே அப்ளை பண்ணிட்டேன்.
இப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 4 4 மைனஸ் 2 அப்படின்னா 2. இது எல்லாமே ப்ளஸ்ஸு 6. ஸோ கட் பண்ணிங்கன்னா 1/3. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 1/3, சம் ஆஃப் த ரூட்ஸு 2/3. ஸோ நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் அவங்க கிரியேட் பண்ண சொன்ன ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்ச டேட்டா அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 2/3 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 1/3 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. ஸோ டிவைடட் பை 1ன்றப்ப மேலும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x, எக்ஸ் இன்ட்டு 2 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை. ஓகேங்களா? ஸோ 2 இடத்துல இருக்க 3 இதுக்கும் 3 காமனாக கொண்டு வரும்போது, ஓகேங்களா, 2 இடத்துல இருக்கக்கூடிய 3 இதுக்கு 3 காமனாக கொண்டு வரும்போது நான் மேலே மல்டிபிள் பண்ணிட்டேன் 3. ஸோ கீழே காமனாக 3 வந்துடும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 3 வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் போகும்போது 0 இன்ட்டு 3 0. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 16th சம்மு தான். ஸோ பாருங்கள், இஃப் -4 இஸ் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ரூட்டில் -4 அப்படின்றது ஒரு ரூட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்ற இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்து ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இதுக்கு வர ரூட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் கியூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவை தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதில் வந்து -4 இஸ் ஏ ரூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -4ன்னு எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -4 -4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ -4 ஹோல் ஸ்கொயர் 16 மைனஸ் p இன்ட்டு -4 -4p -4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? 12, அதாவது 16 - 4 என்ன வரும்? 12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ -4p 16 - 4 ப்ளஸ் 12ன்னு வரும். இந்த ப்ளஸ் 12 இந்த சைடு போகும்போது -12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 16 - 4 ப்ளஸ் 16 - 4 ஆன்சர் 12. இந்த இடத்துல 12 வரும், இந்த 12 அந்த சைடு போகும்போது -12ன்னு வரும். ஸோ -4p ஈக்குவல் டு -12. அப்போ p ஈக்குவல் டு -12 டிவைடட் பை -4. அப்போ p ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸும் மைனஸும் கேன்சல், 4 4 3 4s are 12. ஓகேங்களா? ஸோ p ஈக்குவல் டு 3 அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவன் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறான். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆஸ் த ஈக்குவல் ரூட்ஸு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ இதன்படி பார்த்தா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டா என்ன? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு பி, சி ஈக்குவல் டு கியூ. ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்றப்ப பிக்கு இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக கியூ ஈக்குவல் டு 0. ஸோ பி ஈக்குவல் டு 3 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ பி ஸ்கொயர் அப்படின்றப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு கியூ மைனஸ் 4q ஈக்குவல் டு 0. ஸோ -4q ஈக்குவல் டு இந்த 3 ஸ்கொயர்ன்றது 9. ஓகேங்களா? இந்த 9 அந்த சைடு வரும்போது -9. ஓகேங்களா? ஸோ 4q ஈக்குவல் டு -9 -4q ஈக்குவல் டு -9. அப்போ q ஈக்குவல் டு -9 டிவைடட் பை -4 என்ன வரும்? 9 டிவைடட் பை 4 அப்படின்றத ஆன்சராக வரும். ஸோ q ஈக்குவல் டு
9/4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம அவன் கேட்டிருக்கக்கூடிய 2 ரூட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. P = 3, Q = 9/4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 16th சம்மு. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கறத அப்படியே நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கொஸ்டின் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு, வீடியோ புரிகிற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 17th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 farmers திலகன் அண்டு கௌசிகன் cultivates 3 varieties of grains, namely rice, wheat and ragi. ஓகேங்களா, 2 பேர் 3 கிரைன்ஸை வெஜிடபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இஃப் த சேல் இன் ருபீஸ் ஆஃப் 3 varieties of grains by both the farmers in the month of April is given by the matrix. ஓகேங்களா, ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெரைட்டிஸோட கல்டிவேஷன் என்ன அப்படின்றத நம்மளுக்கு இங்கே மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்களாம். And the May month sale is exactly twice as that of the April month. ஸோ ஏப்ரல் மந்தில் கிடச்சதை விட மேக்கு டபுள் மடங்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் ஏப்ரல் அண்டு மே. ஓகேங்களா. செகண்ட் டிவிஷன், இஃப் த சேல்ஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் இன் த சேம் வே இன் த சக்சஸிவ் மந்த்ஸ், வாட் வில் பி சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகும்போது ஆகஸ்ட் மாதம் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கிளாஸில் பார்ப்போம் வாங்க. ஸோ அங்கே ஏப்ரல் மாதம் அந்த கல்டிவேட்ஸ் ஆனக்கூடியதை ஏன்ற மேட்ரிக்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது மே மாதம் வந்தது வந்து என்னது, டபுள் ஆஃப் த ஏப்ரல். அப்போ மே மாதம் அப்படின்றப்ப டபுள் ஆஃப் த ஏப்ரல்னா 2A. ஸோ இந்த மேட்ரிக்ஸை 2 இன்ட்டு அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 1000, 1500, 2500, 1500, 500. ஸோ இதை அப்படியே 2. ஓகேங்களா. முன்னாடி இருக்கக்கூடிய 2 காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ 2ஆல் நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்றப்ப 2 × 500, 1000, 2 × 1000, 2000, 2 × 1500 அப்படின்றப்ப 3000, 2 × 2500 அப்படின்றப்ப 5000, 2 × 1500, 3000, 2 × 500, 1000. ஓகேங்களா. இது வந்து ஏப்ரல் மாதம் நடந்த கல்டிவேட்ஸ், இது வந்து மே மாதம் நடந்த அறுவடை. ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் ஏப்ரல் அண்டு மே. ஸோ ஏப்ரல்ன்றது ஏ, மேன்றது பி. இதோட ஆவரேஜ் அப்படின்றப்ப A + B / 2. ஓகேங்களா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு A + B. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ 1/2 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 500, 1000, 1500, 2500, 1500, 500 ப்ளஸ். ஓகேங்களா. இந்த 1/2ன்றது காமன் டூ. ஓகேங்களா. ஸோ பிக்கு வந்து 1000, 2000, 3000, 5000, 3000, 1000. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 500 + 1000. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டோட கூட்டி ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் டு செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணி செகண்ட் பொசிஷன், அதுதான் எழுத போகிறேன். 500 + 1000, 1500. செகண்டில் இருக்க 1000 ப்ளஸ் செகண்டில் இருக்க 2000, 3000. தேர்டில் இருக்க 1500 + 3000, 4500. அடுத்தது கீழே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2500 + 5000, 7500. 1500 + 3000, 4500. 100 + 1000, 1500. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, ஆவரேஜ் ஆஃப் த ஏப்ரல் அண்டு மே. ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பை 2ஆல் நம்ம கட் பண்ணி ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இன்னும் கூட கட் பண்ணி கூட எழுதணும்னு நினச்சா எழுதிக்கலாம். ஸோ 1500, இந்த 1/2ன்றது ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ 1500 டிவைட் பை 2 அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே நடக்கும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1500ன்றப்ப 750, 3000 அப்படின்றப்ப 500, 4500ன்றப்ப 2250, 3750, 2250, 750. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆவரேஜ் ஆஃப் ஏப்ரல் அண்டு மே. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் அவன் கேட்டிருக்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா. செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இதே மாதிரி
ஏப்ரல்லேருந்து மேக்கு டபுள் ஆச்சு இல்லையா? ஏப்ரல், மே. அதுக்கு அடுத்து ஜூன் அப்படின்னு போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஏப்ரலில் மேட்ரிக்ஸ் ஏவாக இருந்தது, மேல டபுள் மடங்கு ஆச்சு 2ஏன்னு. ஜூனில் மேல இருந்ததோட டபுள் மடங்கு 4A. ஜூனில் இருந்ததோட டபுள் மடங்கு 8A. ஆகஸ்ட்டில் 8ல் இருந்ததோட டபுள் மடங்கு 16A. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்று டபுள் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ ஆகஸ்ட்டில் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16Aவை கண்டுபிடிக்கணும். ஸோ 16 இன்ட்டு ஏ என்ன இருக்குது? 500, 1000, 1500, 2500, 1500, 500. 16ஆல் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா சரி 8000. ஓகேங்களா? அடுத்தது 16ஆல் 1000 மல்டிபிள் பண்ணால் 16,000. அடுத்தது 16ஆல் 1500 மல்டிபிள் பண்ணுறேன் 24,000. ஓகேங்களா? அடுத்தது 16ஆல் 2500 மல்டிபிள் பண்ணுறேன் 4. ஓகேங்களா? 4,000. 16 இன்ட்டு 1500 24,000. 16 இன்ட்டு 500 8,000. ஸோ அப்போ ஆகஸ்ட் மாதம் கல்டிவேட் ஆன கிரைன்ஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8,000, 16,000, 24,000. ஓகேங்களா? இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திலகனுக்கு. ஓகேங்களா? அதே இது கௌசிகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,000, 24,000, 8,000. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 17th சம். ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. 2 மேட்ரிக்ஸை கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதே இதை டபுள் மடங்கு ஆக்கிட்டு போனீங்கன்னா 16A கிடைக்கும். ஸோ 16A என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 18th சம் தான். பாருங்கள், இஃப் காஸ் தீட்டா அப்படி ஒரு மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் சைன் தீட்டாவால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா I2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது மல்டிபிள் பண்ண போகிறேன், இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ காஸ் தீட்டான்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த மேட்ரிக்ஸுக்கு. ஸோ அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் காஸ் தீட்டா காமன். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா, ஸோ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை காஸ் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு செகண்ட் மேட்ரிக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு எக்ஸு சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் காஸ் தீட்டா, ஸோ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேங்களா? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா. நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டானும் எழுதலாம், தப்பு கிடையாது. பட் ஆல்ரெடி காஸ் தீட்டா சைன் தீட்டா எழுதியிருக்கிறதுனால அதே ஆர்டரில் வரணுன்றதுக்காக தான் இந்த நம்பர் முன்னாடி பின்னாடி ஃபஸ்ட்டு செகண்டை மாற்றி எழுதியிருக்கேன். பொசிஷன் மாற்றுறதுல தப்பு கிடையாது. மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 இன்ட்டு 4நாலும் 4 இன்ட்டு 3நாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து சைன் தீட்டா இன்ட்டு எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு I2னா வேறு ஒன்றுமே இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. அதாவது இங்கே 2x2 தானே இருக்குது. ஸோ இதோட ரோ வந்து 2, காலம் நம்பர் 2. ஸோ 2x2ன்றப்ப I2ன்றப்ப இதுவும் 2x2 தான். ரெண்டு நம்பர் தான், 2 ரோ 2 காலம். பட் வந்து பார்த்திங்கன்னா டயகோனல் மட்டும் நம்பர் 1 இருக்கணும், மற்றதெல்லாம் 0 இருக்கணும் அப்படின்றது தான் I2. ஓகேங்களா? ஸோ இதுதான் I2. ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போமா?
காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் அதான் எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் நம்பர் ப்ளஸ் மைனஸ் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை இண்டிவிஜுவலாகவே எழுதலாம், இல்லாட்டி நம்ம மொத்தமாகவே கூட மேட்ரிக்ஸாகவே எழுதுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாமல். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா எழுதிருக்கேன் மேட்ரிக்ஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஆட் பண்ண என்ன வரும்? 0. ஓகேங்களா? அதே மாதிரி மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. அடுத்தது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கிறது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா 0, 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1, 0, 0, 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஃபஸ்ட்டு டேர்மும் எதுக்கு ஈக்குவல்? இந்த 1ன்றதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ 0க்கு 0 செகண்ட் நம்பர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் நம்பர் 0க்கு 0 இருக்குது. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் 1க்கு ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி ரெண்டுமே 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன்? ஒரே இதாக இருந்தாலும் வேறு இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு 1ன்றதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது? சைன் தீட்டா எக்ஸ் இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் 1னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் காஸ், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போகும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது எதுக்கு ஈக்குவல்? சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் தீட்டா. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த சைன் தீட்டா அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துருமா? ஓகேவா? இது மல்டிப்ளிகேஷன். ஸோ சைன் தீட்டா மட்டும் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே ஸ்கொயரில் இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம், கீழே பவரை கேன்சல் பண்ணுவோம். ஸோ மீதி இருக்கக்கூடியது சைன் தீட்டா. ஸ்கொயரை தான் கேன்சல் பண்ணியிருக்கேன், என்டையர் டேர்மை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கொயரும் இதில் பவரில் 1 இருக்குது, கேன்சல் பண்ணேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ எனக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 19th சம்மு பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 19th சம்மு பாருங்கள். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸ் இல்லை 19th சம்மு. ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இஃப் பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அதாவது பியையும் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் சி ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னா பி அண்டு கியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவல் அப்படின்னு அதை கொடுத்துட்டான். ஸோ அப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறேன், பிஏ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி தான், செகண்ட் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்? 7 மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ 0 மைனஸ் q 0 மைனஸ் q, செகண்ட் ரோ 1 0 1 0. ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு காலம் P0 P0, செகண்ட் காலம் 0 to 0 2. ஓகேங்களா?
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு 0, ஏன்னா ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். எந்த நம்பரை ஜீரோவால் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர். அடுத்து செகண்ட் நம்பர் 0 இன்ட்டு 0 0 மைனஸ் q இன்ட்டு 2 மைனஸ் 2q 1 இன்ட்டு p p 0 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 2 0. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 2q p 0. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிஏ கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? சி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர்னால் சி இன்ட்டு சி. ஸோ சி மேட்ரிக்ஸு இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். வழக்கம் போல் 7 மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 2 மைனஸ் 2 2 மைனஸ் 2 செகண்ட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ 2 2 2 2. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் 2 2 2 2. ஓகேங்களா? ரெட்டில் எழுதிடுறேன் 2 2 2 2. ஓகேங்களா? செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம் மைனஸ் 2 2 மைனஸ் 2 2. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 4. ஓகேங்களா? 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4. செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் 4. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறேன் 4. செகண்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணுறது 4. ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மைனஸ் 4. செகண்ட் நம்பர் ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ளஸ் மைனஸ் 4 என்ன வரும்? 0 தான் வரும். மைனஸ் 4 மைனஸ் 8. 4 ப்ளஸ் 4 8. மைனஸ் 4 ப்ளஸ் 4 0. ஸோ இது சி ஸ்கொயர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னது? பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்றப்ப பிஏ வந்து மைனஸ் 2q p0 ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்றப்ப 0 மைனஸ் 8 8 0. ஸோ இதில் இருந்து 0வும் 0வும் ஈக்குவல். ஓகேங்களா? அடுத்தது இந்த மைனஸ் 2q இந்த மைனஸ் 8 ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதை எழுதுப்பேன் மைனஸ் 2q ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்போ q ஈக்குவல் டு மைனஸ் 8. இந்த மைனஸ் 2 இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ q ஈக்குவல் டு மைனஸையும் கட் பண்ணுங்கள், 2வையும் 8ஐயும் கட் பண்ணிங்கன்னா 4. ஓகேங்களா? q ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு p ஈக்குவல் டு 8. அதுவே அவனே கொடுத்துட்டான், டைரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ இதுதான் p ஈக்குவல் டு 8, q ஈக்குவல் டு 4 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் இந்த 19th சம்முக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக சம் புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. லாஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 20th சம்மு தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க கிளாஸில் போகலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு இது, பி ஈக்குவல் டு இது, சி ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டி அப்படின்னு கேட்டிருக்கான். 4வது மேட்ரிக்ஸ் இருக்குது, அது என்னன்னு கேட்டிருக்கான். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த சம்மை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறதுல தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? சிடி என்ன வரும், ஏபி என்ன வரும்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சிடினா சி மேட்ரிக்ஸு இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ், சாரி டி மேட்ரிக்ஸ். ஸோ டி மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்னன்னு தெரியாது, அதனால் ஏபிசிடி அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? லெட் அஸ் அஸ்யூம் டி ஈக்குவல் டு, நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் ஏபிசிடி. ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் டி ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவை ஃபுல்லாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவை ஒன்று இங்கே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலத்தை இங்கே எழுதுகிறேன். செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலத்தை இங்கே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3a ப்ளஸ் செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 6 இன்ட்டு சி 6c. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3b ப்ளஸ் 6 இன்ட்டு டி 6d. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் ஏ 1 இன்ட்டு ஏ 1. அதேமாதிரி செகண்ட் நம்பர் 1 இன்ட்டு சிசி 1 இன்ட்டு பி பி 1 இன்ட்டு டி டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிடி. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏபி எடுத்துக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸு, அடுத்தது பி மேட்ரிக்ஸு. ஸோ ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸு 7 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ 3 0 3 0, செகண்ட் ரோ 4 5 4 5. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 18 ப்ளஸ் செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 3 3s are 9 ப்ளஸ் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ. 4 இன்ட்டு 6 ஃபஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணால் 24. 5 8s are 40. 4 இன்ட்டு 3 12 ப்ளஸ் 5 5s are 25. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 18 9 24 ப்ளஸ் 40 64. இதை ஆட் பண்ணால் 37. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? ஏபி சிடி மைனஸ் ஏபி தான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு சிடின்றது இது. த்ரீ ஏ ப்ளஸ் பிசி 3b ப்ளஸ் பிடி ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி மைனஸ் ஏபி 18 9 64 37. ஸோ ஈக்குவல் டு என்னது? எல்லாமே ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடிக்கான வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன், ஏபிக்கான வேல்யூவையும் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது அதுதான். சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இதெல்லாம் ஜீரோன்றப்ப இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறேன். எப்படின்னா 3a ப்ளஸ் பிசி 3b ப்ளஸ் பிடி ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் மேட்ரிக்ஸ் என்டையர் மேட்ரிக்ஸை அந்த சைடு கொண்டு போகிறேன். அது ஜீரோன்றப்ப ஜீரோவில் எதை ஆட் பண்ணாலும் என்ன ஆட் பண்ணுறோமோ அதுதான் வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் மேட்ரிக்ஸ் அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? ப்ளஸ் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகேங்களா? கரெக்டாக ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போயிடுச்சு. ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது 3a ப்ளஸ் பிசி இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சரி, இது பி கிடையாது, 6c. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இன்ட்டு ஏ 6 இன்ட்டு சி. ஸோ 6cன்னு வரும். நான் 6 பின்னு போட்டேன். ஸோ அதே தான் இது 6dன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 6d. ஓகே, இது பி தான். ஓகேங்களா? 3 இன்ட்டு பி 3b 6 இன்ட்டு டி 6d. ஸோ வேறு எதுவும் இல்லை, அது மட்டும்தான் மாற்றம். ஸோ அப்போ 3a ப்ளஸ் 6c ஈக்குவல் டு 18. ஓகேங்களா? இது ஈக்குவல் டு இது. அதே மாதிரி இதையும் எடுக்கிறேன்.
ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டேன். அதே மாதிரி இது ரெண்டையும் எடுப்போமா, 3b ப்ளஸ் 60 b ப்ளஸ் டி. ஸோ 3b ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 9, b ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம், இது ரெண்டையும் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இதில் ஏவும் சியும் இருக்குது, இதுலேயும் ஏசி இருக்குது, பட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை 3 எழுதுனேன்னா என்ன வரும், 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் ஏ, 6 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 2c, 18 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 6 ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், அடுத்து இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ மாறிடுச்சு. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறன்றப்ப இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், சி மைனஸ் 2c என்ன வரும், மைனஸ் சி ஈக்குவல் டு 64 மைனஸ் 6 58. ஸோ மைனஸ் சி ஈக்குவல் டு 58. அப்போ சி ஈக்குவல் டு என்னது, என்ன பண்ண போகிறேன், சப் சி ஈக்குவல் டு மைனஸ் 58 இன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64, ஏ சிக்கு பதிலாக மைனஸ் 58 ஈக்குவல் டு 64 ஓகேங்களா. அப்போ மைனஸ் 58 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 58ன்னு மாறும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 இங்கே போச்சுன்னா 122 ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு 122 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை டிவைடட் பை 3 நான் போடுறேன் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது பி, 16ன்றப்ப 2d, 9 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3, 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன், 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், ப்ளஸ்ன்றது மைனஸு, ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ன்றப்ப எல்லாத்தையும் மைனஸாக மாற்றிட்டேன். ஸோ பி மைனஸ் பி கேன்சல், டி மைனஸ் டி அப்படின்றப்ப மைனஸ் டி, இல்லை டி மைனஸ் 2d அப்படின்றப்ப மைனஸ் டி, 37 மைனஸ் 3 34. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 34 அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், டி ஈக்குவல் டு சப் டி ஈக்குவல் டு மைனஸ் 34 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம், நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை போடுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது, பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37. ஸோ டிக்கு பதிலாக மைனஸ் 34 எடுக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 34 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 34ஆக மாறும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 71 ஓகேங்களா. ஸோ பி ஈக்குவல் டு 71 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிடச்சிருச்சு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. தட் ஃபோர் த மேட்ரிக்ஸ் எழுதலாமா, நம்ம இங்கே எழுதிருக்கோம் இல்லையா, டி ஈக்குவல் டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு லெட்டர்ஸ் அசியூம் டி ஈக்குவல் டு ஏபிசிடி எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த வேல்யூவெல்லாம் நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ டி மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப ஏவோட வேல்யூ எங்கே இருக்குது, 122, பியோட வேல்யூ 71, சியோட வேல்யூ மைனஸ் 58, டியோட வேல்யூ மைனஸ் 34. ஸோ அவன் கேட்டிருக்க டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது இதுதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.